சின்ன குழந்தைய பார்த்தா நம்மளே அறியாம கொஞ்சுவோம். ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப நேசிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றப்போ நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஏன் நமக்காக ஜீவனை கொடுத்தார் தெரியுமாங்க? நம்மளை அதிகமாக நேசிச்சார். அந்த ஒரே காரணத்துக்காக நமக்காக ஜீவனையும் கொடுத்தார். இன்னைக்கு அவர் மேலே நம்ம அதிகமாக இருக்க அன்பின் நிமித்தமாக அவரை என் செல்லமே, என் குழந்தை இயேசுவே, என் கையிலே தூக்கி உங்களை கொஞ்சுவேன் அப்படின்ற பாடலை அந்த டான்ஸ் ஆட வராங்கண்ணா. பாட்டுக்காண்டி ஆடுறாங்க. ஆமாண்ணா. அது அந்த சின்ன குழந்தைகளே சின்ன பூவாக மாறி. ஆமாண்ணா. பூவா மாறி. பூவா. ஆமாண்ணா. எத்தனை பேர் அதை கேட்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆர்வமா இருக்கீங்க? எல்லாம் கரங்களை தட்டி அவங்களை அன்புடன் வரவேற்போமா? குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே செல்லமே செல்லமே, எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே தீக்கு ஈஸிதான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. சொந்தமே சொந்தமே சொந்தமே, இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கி கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். நேர்த்தியாக நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு 10 டான்ஸ் ப்ரோக்ராம் 10 டான்ஸ் ஆடிருப்பாங்கன்னு நினைப்போம். ஒரு நாள் 2 நாளில் பழகிருக்கலாம்னு நினைப்போம். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டீச்சர்ஸ் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக. நேற்று எனக்கு காலையில் நேற்று நைட்டு எனக்கு ஒரு 11 மணி போல் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஸ்டீவன் பண்ணியிருந்தாப்புல 11 மணிக்கு. ஆனால் நான் தூங்கிட்டேன். நான் 9 மணிக்கே படுத்துட்டேன். நேற்று 11 மணிக்கு என்ன ஃபோன் பண்ணார். நான் எடுக்கவே இல்லை. காலையில் தான் அவருக்கு கால் பண்ணேன். நான் காலையில் அவருக்கு கால் பண்ணும்போது ஸ்டீவன் தூங்கிட்டு இருந்தார். அப்போ ஸ்டீவன் ஃபோன் எடுக்கலை. அப்போ நான் அவங்க அப்பா எடுத்து சொன்னாங்க, விவரம் சொன்னாங்க. ஐயா செல்வராஜ் ஐயா சொன்னாங்க, சார் அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. சரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஊடால இன்பராஜ் ஒரு தடவை கால் பண்ணார். என்ன விவரம் சொல்கிறாருன்னு சொல்லி இன்பராஜ்கிட்ட பேசும்போது, என்ன இன்பராஜ் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, சார் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் சார்னாரு. அப்படியே இன்பராஜ் சரிண்ணே நைட்டு சீக்கிரமாகவே படுத்துட்டீங்களாண்ணே? இல்லை சார் 3:30 மணி ஆச்சு 4:30 மணி ஆச்சு அப்படின்னாரு. என்னங்க சாயங்காலம் சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை சார் நைட்டு 3:30 மணி 4:30 மணின்னு சொல்லி. இப்போ ஒரு அழகாக ஒரு பூ வச்ச டான்ஸ் பார்த்தீங்களா எல்லாரும்? பூ அந்த பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் வச்சு பார்த்தீங்களா? அது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதனுடைய ஹார்ட் ஒர்க்கிங் நைட்டு கிட்டத்தட்ட அதிகாலையில் 5:30 மணி வரைக்கும் அந்த பேப்பர்ஸ் கட்டிங்ஸை வெட்டியிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு உற்சாகமான ஒரு கிளாப் பண்ணலாமா? 5:30 மணி வரைக்கும்
எல்லா பிள்ளைங்களும் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர இன்வால்மெண்ட்டோடு கூட. ஸோ இது யாருக்காக செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருக்காக செய்கிறாங்க. ஆண்டவருக்காக அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நேர்த்தியாக பிள்ளைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு காரியம். ஓடிட்டே இருந்து வேலை பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அவங்களுக்கு தெரியாது. தினகரனா இருக்கட்டும், இன்பராஜா இருக்கட்டும், ஸ்டீபனா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒர்க்குக்கு சொன்னாலும் சரிதான், உடனே எல்லாமே ஓடி ஓடி செய்யக்கூடிய பிள்ளைகளை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் நீங்கள் ஜெபத்தில் நினச்சிக்கோங்க, இன்னும் வருஷம் நம்ம ப்ரெசன்டேஷன், நம்மளுடைய ப்ரிப்ரேஷன், நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கணும். அதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். ஒவ்வொரு காரியங்களையும் தொடர்ந்து உதவி செய்வார். நான் ரொம்ப நேரம் பேச விருப்பப்படல, நம்ம நேரம்